மகிமையும் கனமும் உண்டாவதாக. பெண் மாற்றத்திலிருந்து தப்புவிக்கப்படும் சபை என்கிற தலைப்பின் கீழாக கடந்த வாரத்திலே சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டது இந்த நாளிலே முழுமையாக பகிர்ந்து கொள்ளும்படியான நடத்துதலோடு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பிரசங்கிக்க இங்க நான் நிற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பெண் மாற்றத்திலிருந்து தப்புவிக்கப்படும் சபை என்கிறது அந்த செய்திக்கு தலைப்பு. இந்த கடைசி நாட்களில, கொடிதான நாட்கள், தடுமாறுகிற நாட்களில உங்களுக்கும் எனக்கும் தேவையான சத்தியங்கள் என்ன, இதை நாம் தெளிவாக இந்த நாளில் இந்த சத்தியத்திலே அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஒண்ணு சொல்லியிருந்தேன். நான் ஒரு காரியத்தை மீண்டும் நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை நான் இப்படிலாம் அறிவுரை கொடுக்கறதுனால உண்மையிலே ஆதாமுக்கு இடம் கொடுத்திருக்கிறவர்கள் என் மேல கண்டிப்பா கோபம் படுவாங்க. எப்படி உற்சாகப்படுத்தும் போது சந்தோஷப்படுறது எப்படியோ, அந்த காலதாமதம் ஆகக்கூடாது, கரெக்டா வரணும் அப்படின்னு சொன்னா பொல்லாதவன் ஆயிடுவோம். இது நிமித்தம் பிரிந்து போகிறவர்கள் பிரிந்து போகட்டும். அப்படி யாரும் அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஆதாமுகளை என்ன செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஆதாமுகளை சுத்திகரிப்புக்குள்ள நடத்த முடியாது. அப்படி பிரிந்து போனா போகட்டும். அவங்க எங்க போய் எப்படி நிலைநிறுத்த நிறுத்தப்படுவார்களோ அது அவர்களுக்கும் தேவனுடைய காரியம், அது அவர்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். அதனால ஒரு ஒழுங்குதான் சொல்றோம். இங்க எந்த ஒரு காணிக்கை குறித்த இந்த கட்டளையோ அது கட்டாயப்படுத்துகிற ஒரு முறையோ இங்க கிடையாது. அதனால பியூரா சுத்தமா கர்த்தருக்குள்ள சபையை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஆராதனையை நாம் நடத்தி வருகிறோம், இந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இது கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா நமக்கு இந்த உற்சாகப்படுத்தி நல்லா பண்ணிட்டீங்க, அப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நல்லா அப்படி உற்சாகப்பட்டுட்டு சில கடிந்து கொள்ளுதல் வரும்போது சரிப்படுத்த முடியல அப்படின்னா அப்படிலாம் பிரிந்து போயிருக்கிறாங்க. சிலர் பிரிந்து போயிருக்கிறாங்க, சிலர் பிரிந்து போயிருக்கிறாங்க. அப்படி பிரிந்து போறவங்கள நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துல நிலை நின்றால் நிச்சயமாவே நமக்கு ஆசீர்வாதம். இந்த சத்தியத்தை பின்மாற்றத்திலிருந்து தப்புவிக்கப்படும் சபை என்கிற இந்த தலைப்புல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். இன்னைக்கு மனிதனுக்கு பின்மாற்றம் அநேக சந்தர்ப்பங்களிலே நடைபெறுகிறது. ஆனால் இயேசுவானவர் சொல்லும் போது ஒரு ஏழையான ஒரு விதவையை குறித்த காரியத்துல அன்று சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது, 7 மற்றும் 8 வசனங்களை பார்க்கும்போது, ஒரு பட்டணத்தில் அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தான், ஒரு ஏழை விதவையும் இருந்தா. அப்போ அந்த விதவை என்ன செய்கிறார், ஒரு விதவை இருந்தா, ஒரு பட்டணத்துல நியாயாதிபதியும் இருந்தான். அப்போ அந்த விதவையுடைய காரியத்தை ஆண்டவர்கள் காண்பித்துக் கொடுக்கும் போது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்கிற காரியத்தை காண்பித்து கொடுத்தது மட்டுமல்லாமல் 8ஆம் வசனத்துல சொல்லும் போது, ஆகிலும் பூமியிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அநேக விசுவாசத்தை விட்டு வழுவி போவது கூடும் என்கிறதை ஆண்டவருக்கு காண்பிக்கிறார். அநேகர் தேவனை விட்டு வழிவிடுவதற்கு ஒருவேளை சாத்தியமாக காணப்படலாம். அதனாலதான் அங்க சொல்ற மனுஷகுமாரன் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் வேதத்துல தெரியும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகிலும் பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அநேக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி அங்கு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். விவாகம் பண்ணாது இருக்கவும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய புசிக்க வேண்டிய ஆகாரங்களை விளக்கும் சொல்லி அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் அப்படிங்கிற காரியம் எல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நிருப வாக்கியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, நிருபங்கள்ல கர்த்தருடைய சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிற அந்த நிருப வாக்கியங்கள்ல அப்போஸ்தலரை கொண்டு தேவன் சபையானது வழிவிலகி போய்விடக்கூடாது, விசுவாச துரோகத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அநேக கள்ள உபதேசங்களையும் அவர்கள் சபைக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் வழிநடத்துதலையும் பரிசுத்த ஆவியானவரால் பெற்றார்கள் என்பதும் 100% உண்மை. அதனால நீங்க நிருப வாக்கியங்களை 2 கோணமா பார்க்கணும். ஒண்ணு எப்படி அப்படின்னா, சபையை கட்டி எழுப்பக்கூடிய சத்திய வார்த்தைகள், இன்னொன்று சபை தன்னை காத்து கொள்ள வேண்டிய சத்திய வார்த்தைகள். கட்டி எழுப்பப்பட வேண்டிய சத்திய வார்த்தைகள் ஒன்று, இன்னொன்று காப்பாற்றப்பட வேண்டிய ஆலோசனைகள். காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு
எச்சரிக்கையாய் சொல்லப்படுகிற தேவனுடைய சத்தியங்களையும் நீங்கள் நானும் கட்டாயம் நிருப வாக்கியங்களிலே பார்த்தறிய வேண்டும். ஆகையால்தான் எல்லா நிருபங்களையும், 1-2 நிருபம் மட்டும் இல்ல, நீங்க எல்லா நிருபத்தினாலும் எடுத்துக்கங்க. அது தீமோத்திக்கு எழுதப்பட்டதா இருக்கட்டும், பிலமோனுக்கு எழுதப்பட்டதா இருந்தாலும் சரி, அங்கே காண்பித்து கொடுக்கிற சத்தியத்தினுடைய தாற்பயத்தை கவனிப்பமையானால் 2 விதங்கள்ல இருக்கும். ஒன்று கட்டி எழுப்புவது, இன்னொன்று காப்பாற்றுவது. 2 காரியங்களை செய்வார். இதைத்தான் சங்கீதம் 127 சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, முதல் வசனத்துல கர்த்தர் கட்டி எழுப்புகிறது குறித்தும், 2ஆம் வசனத்துல காப்பாற்றுகிறது குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். அதனாலதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் இருதா. இதனாலதான் அன்றைக்கு பாபிலோன் சிறைப்பிடிப்பிலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில ஆலயத்தை கட்டினார்கள், பலிபீடத்தை கட்டினார்கள், ஆலயத்தை கட்டினார்கள் என்பது மாத்திரம் இல்ல, கூடுதலா பாதுகாப்புக்கு 12 வாசல்கள், எருசலேமுக்கு 12 வாசல் உண்டு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பழைய வாசல், எப்ராஹிம் வாசல், குதிரை வாசல், குப்பைமேட்டு வாசல், காவல் வாசல், மிக்தம் என்னும் வாசல், ஆட்டு வாசல், மீன் வாசல் என்று சொல்லி, அப்புறம் ஊருடைய வாசல் என்று சொல்லி 12 வாசல்கள் எருசலேமுக்கு உண்டு. அப்ப 12 வாசலும் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இதை ஏன் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இது சபை இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது சபைக்கு வேண்டிய பாதுகாப்பு குறிக்கிறது. செருபாபேல் தலைமையில பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை கொண்டு ஆண்டவர் சபையை கர்த்தர் கட்டி எழுப்பியிருந்தாலும், சபைக்கு வேண்டிய பாதுகாப்பு குறித்து எஸ்ரா மன்னிக்கவும் நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் பாதுகாப்பை ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்ப சிறைப்பிடிப்பிலிருந்து வந்த ஜனங்கள் செய்ய வேண்டிய விசேஷித்த 2 காரியங்கள் என்னங்கிறத நீங்க கவனிக்கணும். ஏதோ சபையை கட்டுறது மட்டும் இல்ல, நகரத்தை காவல் பண்ணணும். கட்டுறது மட்டும் இல்ல, காப்பாற்றணும். அப்ப இவங்க கட்டிட்டா எல்லாமே முடிஞ்சிட்டா இல்ல, சத்துரு உள்ள வந்து இடிச்சு போட்டுருவாங்க. அப்ப சபையை காப்பாற்ற வேண்டும். அதனாலதான் நிருப வாக்கியங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்த கர்த்தருடைய சபை, சிறைப்பிடிப்புல நாமும் உலகத்திலே சிறைப்பட்டு இருந்தோம், மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். உங்களை என்னையும் அவருடைய விளையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற இரத்தத்தினாலே பிதாவானவர் மீட்டு கொண்டு உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை தந்தார். இப்ப நம்ம சபையாய் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். இப்ப நாம் கட்டி எழுப்பப்படுற சத்தியங்களையும் பார்க்கணும். இரண்டாவது இன்னொரு சத்தியத்தை, என்ன சத்தியத்தை பார்க்கணும்? காப்பாற்றப்படுதல் குறித்து பார்க்கணும். அந்த 2 காரியம் விசேஷமானது. இதுல ஒண்ண மட்டும் சில சபை பார்த்துட்டு என்ன சொல்லிதாங்கன்னா, பிரதர் நீங்க காப்பாற்றப்படுறதுல நீங்க நிறைய ஊழியங்களை நீங்க சொல்லி காமிச்சு கொடுக்கீங்களே, இது நல்லா இல்ல, இது குற்றப்படுத்துற ஆவி அப்படின்னு சொல்றாங்க. எது குற்றப்படுத்துற ஆவி? கலாத்திய சபைக்கு விருத்த சேதன காரியங்களுக்கு இடம் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை காண்பித்து கொடுத்தது குற்றப்படுத்துறதா? முரட்டாட்டம் பண்ணக்கூடிய பரிசேயரையும் சதிசேயரையும் பிரதான ஆசாரியர்களையும் விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லி அவர்களை சரியா அவர்களுக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து அவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு உணர்த்தி வைத்தது குற்றப்படுத்துகிற ஆவியா? கலாத்தியர் 2வது அதிகாரம் 11, 12, 13 மாயத்தினால் இழுப்புண்டு போன பர்னபாவையும் விருத்த சேதனர்களுக்கு பயந்து விலகி சத்தியத்தின் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடக்காத அப்போஸ்தலனாகிய பேதுருவை கலாத்திய சபைக்கு எடுத்து காண்பித்து அவருடைய குற்றத்தையும் அந்த சபைக்கு எடுத்து காண்பித்த அப்போஸ்தலனாகிய பவுல் குற்றப்படுத்துகிற ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தாரா? என்னையும் எம்பிரையும் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி கள்ள உபதேசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு இந்த 2 பேருள்ள நபர்களை காண்பித்து கொடுத்தாரே, இது அப்போஸ்தலனாகிய பவுல் குற்றப்படுத்துகிற ஆவி உடையவராய் இருந்தார் என்று சொல்லக்கூடுமா? தேத்திர சபைக்கு எழுதும் போது அங்கே ஊழியக்காரர்களும் வேசித்தனம் பண்ணும்படிக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதற்கு அவர்களை தாறுமாறாய் நடத்தும்படிக்கு கள்ளத்தனமான உபதேசம் பண்ணின யேசபேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி, தன்னை தீர்க்கதரிசி என்று காண்பித்துக் கொண்டவளை பெயர் சொல்லி அந்த சபைக்கு மற்றவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி காண்பித்து கொடுத்தாரு. இது குற்றப்படுத்துகிற ஆவிதானா? இப்படி எண்ணற்ற காரியங்கள் இருக்கிறது. நிருப வாக்கியங்கள் சபைக்கு காண்பிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 2 பேதுரு 2 நாம் பார்க்கிறோம், யூதா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். காயினுடைய குற்றத்தை சபைக்கு காண்பித்து கொடுத்தது, பிலேயாமுடைய குற்றத்தை சபைக்கு காண்பித்து கொடுத்தது, கோராவின் புத்திரருடைய குற்றத்தை, அதாவது கோரா
அவர்களுடைய குற்றத்தை காண்பித்து கொடுத்தது. விழுந்து போன தூதருடைய குற்றத்தை காண்பித்து கொடுத்தது. சோதங்கமோர பட்டணத்தாருடைய குற்றத்தை காண்பித்து கொடுத்தது. அதனை குற்றப்படுத்துகிறாவியா? இதை குறித்து கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நாம் கட்டி எழுப்பப்படுவது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறதோ அதே போல காப்பாற்றப்படுவதும் அதிக நிச்சயம். அதனாலதான் சபைக்குள்ளே இந்த காரியங்களை நாங்கள் பேசுகிறோம். அதனால சபையானது அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியக்கூடாது. அன்பு குறித்து பேசின யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அடையாளம் காண்பித்து கொடுத்தது குற்றப்படுத்துகிற ஆவிக்கு அடையாளமா? யோசித்து பாருங்க. அநேக கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறாரு. ஏன்? தேமேத்திரி அப்படிங்கிற ஒரு மனுஷன் சபைக்கு எதிராக நிக்கிறான், சத்தியத்துக்கு எதிராக நிக்கிறான்னு சொல்லி பேரை சொல்லி தானே காமிச்சு கொடுத்தாரு. 3 யோவான்ல காமிச்சு கொடுத்தாரு, கொடுக்கலையா? சொல்லுங்க. காமித்து கொடுக்க வேண்டியது இருக்கு. பேரை சொல்லி நம்ம அப்படி பண்ணல. இன்னைக்கும் துருபதேசங்களுக்கு சபையானது விலகி ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க என்னதான் உடனே யாரையாவது சொல்லிட்டோம்னா இன்னைக்கு இப்படி செழிப்பு உபதேசம் இருக்கு, இப்படி கார் தருவார், வீடு தருவார், ஏசி தருவார் சொல்லி இப்படி நூதனமான உபதேசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா உடனே பிரதர் நீங்க குற்றப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க. வசனத்தின்படி தானே பேச வேண்டியது இருக்கு. அப்ப பிரதான ஆசாரியை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகள் கரெக்டா அடையாளப்படுத்துறாரு. அங்க ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய மதிப்பையே கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுறவா? இல்ல. அப்ப யோவான் ஸ்நானன் மாம்சத்துல செயல்பட்டார் சொல்லவா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கும் சபையானது பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி சபையை ஸ்திரப்படுத்துகிறார். பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. வேதம் சொல்லும் போது இந்த பின்மாற்றத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுகிறார். இந்த பின்மாற்றத்திலிருந்து தப்புவிக்கப்படுவது எப்படி? இதைத்தான் இன்னைக்கு உங்களோடு முழுமையான செய்தியா இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த நாட்கள் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டது இன்னைக்கு முழுவதுமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்னும் பல உதாரணங்களோடு கூட பாருங்க. வேதத்துல எரேமியா 8வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது விழுந்து போன சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போ அவருடைய காரியம் என்ன? விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள், வழி தப்பி போனவர்கள் திரும்புவார்கள். இந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறான். இஸ்ரவேல் ஜனம் கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு விழுந்தவர்கள் எழுந்திருக்கணும். அது அவிசுவாசத்திலேயோ பாவ சோதனையிலேயோ பலவிதமான சூழ்நிலையிலேயோ விழுந்து போய் இருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு இடம் கொடுக்காம உலகத்துக்கு இடம் கொடுத்து விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். விழுந்து போனவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஒரு மனிதன் விழுந்து போகிறான்? எப்படி ஒரு மனிதன் விழுந்து போகிறான்? ஒரு முறை ஞானமணின்னு சொல்லி ஒரு அம்மா பரமக்குறிச்சி அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான இடத்துல இவ்விதமாய் ஒரு சாட்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சொப்பனம் அவங்களுக்கு வந்தது. அந்த சொப்பனத்துல சாத்தான் கையில ஒரு கோடரியை வைத்துக் கொண்டு வேகமா வந்து ஒரு மரத்தை ஒரு வெட்டு வெட்டிச்சு அப்படி போயிட்டானா. மறுநாளும் வந்து அதே போல ஒரு கோடரை கொண்டு வந்து அந்த மரத்தை இன்னொரு வெட்டு வெட்டி போயிட்டானா. மூணாவது நாளும் வந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்படி போயிட்டான். இப்படி ஒரு 5, 6, 7 முறை இப்படி வந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்படி போயிடுவோம். ஒரு வெட்டு வெட்டிட்டு அப்படி போயிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வெட்டு அப்படி வெட்டிட்டு அப்படி போயிடுவோம். அப்புறம் ஒரு நாள் வந்து அதாவது தொடர்ந்து வெட்டிச்சு ஒரு 7வது நாளோ 8வது நாளோ அப்படி அடுத்து வந்து ஒரு வெட்டு வெட்டும் போது அந்த மரம் அப்படி முறிஞ்சு விழுந்துதான். உடனே சொப்பனத்தை அப்படி விழித்து ஞானமணியமா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே இது என்ன சொப்பனம், இது எதுக்காக காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா, இப்படி இவ்விதமாக தான் பரிசுத்தவனுடைய வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். இவ்விதமாக தான் பரிசுத்தவனுடைய வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பித்ததை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. எப்படி அப்படின்னா வேதத்துல பார்க்கும்போது பரிசுத்தவான்களை எவ்விதமா விழத்தட்டுவதற்கு எவ்விதமான சூழ்ச்சி சத்துரு செய்தன், அதே போல பரிசுத்தவானை ஒரே நாள்ல வீழ்த்த முடியாது, படிப்படியா தான் நிச்சய முடியும், வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தா. ஒரே நாள்ல பரிசுத்தவனுடைய வீழ்ச்சி நடைபெறாது. பரிசுத்தவனுடைய வீழ்ச்சி என்பது
ஒவ்வொரு நாளும் பாருங்க படிப்படியா அது வலுப்பெற்று ஒரு நாள் அது முறிந்தே விழுந்துடும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே போலதான் சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க. சிம்சன் ஒரே நாள்ல விழுந்து போல, அவன் படிப்படியா கடினப்படுத்திக்கிட்டே இருக்கான். நஸ்ரேய விரதத்தில் உள்ளவர்கள் எனக்குரிய விசேஷித்த 3 காரியங்களுக்கு விலகி இருப்பாங்க. ஒன்று, செத்த பிரேதத்துக்கு விலகி இருக்கணும், தொடக்கூடாது. இன்னொன்று, ஸ்திரீகள் அவங்க பிரிய வைத்து ஸ்திரீகள்கிட்ட அவங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னொரு காரியம் என்னன்னா, தலைமுடி என்ன செய்யக்கூடாது, வெட்டப்படக்கூடாது. திராட்சரசம், விசேஷமா திராட்சரசம் அவங்க அருந்தக்கூடாது. ஆனா சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் விருந்து வைக்கும் போது விருந்து சந்தோஷத்துக்கு செய்யப்படும் தான் இருக்கு. அப்போ விருந்துல கட்டாயம் அந்த காலத்துல திராட்சரசத்தை அருந்துவாங்க. சிம்சோன் திராட்சரசத்துக்கு இடம் கொடுக்கிறார். செத்த பிரேதத்துக்கு தொட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த தேன் கூட என்ன செய்யறார், எடுக்கிறார். இவ்விதமா அவருடைய முடி, தலைமுடியும் அது வெட்டப்படுது. இவ்விதமா படிப்படியா அவர் சத்தியத்தை விட்டு விலகி ஒவ்வொரு அக்கேஷன்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல விலகி ஒரு கட்டத்துல முழுவதும் கர்த்தர் தன்னை விட்டு போயிட்டார், வீழ்ச்சியை சந்தித்தார். அதே போலதான் இந்த பகுதியை சிம்சோனுடைய காரியத்தை நியாயாதிபதிகள் 14, 15, 16 ஆகிய 3 அதிகாரங்கள்ல நாம் கவனிக்க முடியும். திராட்சரசத்துக்கு இடம் கொடுத்தது விருந்து, அதுக்கு இடம் கொடுத்தது, செத்த பிரேதத்துக்கு இடம் கொடுத்தது, தலைமுடி வெட்டப்படுவதற்கு இடம் கொடுத்தது. படிப்படியான கீழ்ப்படியாமை ஒரு கட்டத்துல மாபெரும் வீழ்ச்சிக்கு கொண்டு போய்விட்டது. இதே போலதான் சாலமோனும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது முதல் 8 வசனங்களை நாம் பார்ப்போமே, ஆனால் அங்கேயும் சாலமோன் படிப்படியாக விழுந்து போகிறத பார்க்கிறோம். முதலாவது இந்த ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தது குறித்து பைபிள் சொல்லுது. ஆசை வைத்து அதுக்கப்புறம் ஐக்கியமா இருந்தது குறித்து பைபிள் சொல்லுகிறது. அதனைத் தொடர்ந்து அவனுடைய இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆசை வைக்கிறான், ஐக்கியமா இருந்தான், வழிவிலகி போகிறான், தூபம் காட்டுகிறான், வழிவிலகி போகிறான். இப்படி படிப்படியாய் பாவத்திற்கு இடம் கொடுத்து, படிப்படியாய் அந்த வீழ்ச்சிக்கு இடம் கொடுத்து ஒரு கட்டத்துல ஒரு பயங்கரமான வீழ்ச்சிக்குள்ளே பரிசுத்தவான்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்திலும் மிகவும் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அதனால்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பேதுரு 2வது அதிகாரத்துல கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, கள்ள போதகர்களை குறித்து, சோதோம் பட்டணத்தாரை குறித்து, நோவ நாட்களில் வாழ்ந்த ஜனங்களை குறித்து, காயினை குறித்து, பிழையாமை குறித்து, இப்படி பல விதமான மனிதர்களை குறித்து அவர் எவ்விதமாய் நாச மோசத்துக்கு ஏதுவான என்கிற காரியங்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு கடைசியை முடிக்கும் போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 22 வசனத்துல நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போலவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே போய் புரண்டது என்கிற மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உத்தமமாய் இருந்தவர்கள் எவ்விதமாய் வீழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அறிக்கை செய்து விட்டு வந்த அதே பாவங்களை மீண்டும் செய்வதற்கு அவைகளுக்கு திரும்பி போனார்கள் என்பதையும் பரிசுத்த வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அதனால நம் வேதத்துல நாம் பார்க்கும்போது எபிரேயர் 10வது அதிகாரம் 38 வசனத்தை நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா என்ன செய்யாது, பிரியமா இராது. அது சொன்னது மட்டும் இல்ல, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, நாம் கெட்டு போக இந்த கெட்டு போவதற்கு அல்ல, நாம் எதற்காக தான் நாம் கெட்டு போக பின்வாங்குறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்ப பின்மாற்றத்தில் இருக்கிற சபையானது எவ்விதமாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர முடியும்? பின்மாற்றத்தில் இருக்கிற சபையானது எவ்விதமாய் மீண்டும் கட்டி எழுப்பப்பட முடியும்? இதைத்தான் இந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாய் கருப்பொருளாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிச்சயமாக ஆவிக்குரிய ஜீவித்துக்கு மிகவும் பிரோஜனமா இருக்கும். வேதத்துல நம்ம கடந்த முறை சிந்தித்திருந்தாலும் இன்னும் சில உதாரணங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த முறை சிந்தித்திருந்தாலும் நான் சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம்
12வது அதிகாரத்துல நம்ம 6, 7 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, 5, 6 ஆகிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஆபிரகாமை தேவன் கானான் தேசத்துக்கு என்று அழைத்தார். கானான் தேசத்துல தான் அவர் சஞ்சரித்து வருகிறார். ஆனா அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி 9ஆம் வசனத்துல நீங்கள் நானும் பார்க்கிறோம். 9 அது 10ல பார்க்க முடியும். 10ல அப்படி பார்க்கும்போது அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சம் கொடிதா இருந்ததுனால ஆபிரகாம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எங்க போக வேண்டியதாயிட்டு, எகிப்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. எகிப்து என்பது தேவன் நடத்தல் உட்பட்டது கிடையாது. அங்கே பாருங்க, சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கே சாரல் கடத்தப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இந்த கடத்தப்பட்டது நிமித்தம் அங்க இருக்கிற எகிப்தியர் எல்லாருக்கும் வாத உண்டானது அப்படி சொல்லி வாத உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்தில பாருங்க, எகிப்தியருக்கு வாதை உண்டாகுது. அங்கிருந்து வந்த ஒரு வேலைக்காரி தான் யாரு அப்படின்னா, அடிமை பெண் தான் யாரு, ஆகா. ஏன்னா 12 அதிகாரத்துல அவங்க வந்துட்டாங்க. அங்கிருந்து வர்ற அந்த சகோதரி பிற்பாடு பாருங்க, அவள் நிமித்தமா பாருங்க இஸ்மவேல் மாம்சத்துக்குரிய சந்ததி எழும்பினது. ஆக இவைகள் எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது பாருங்க, இந்த எகிப்துக்கு போனது எவ்வளவு பெரிய விபரீதமா இருக்கிறது பாருங்க. அதனாலதான் இந்த மனிதன் பாருங்க, ஆபிரகாம் எகிப்திலிருந்து வெளியே வந்து மீண்டும் தான் கட்டி எழுப்பப்பட வேண்டுமே, ஆனால் அவன் எகிப்திலிருந்து கானானுக்கு வரணும், பழைய நிலைமைக்கு வரணும். விழுந்து போன இடம் எங்கிருந்து விழுந்து போனா, கானான்ல இருந்து தான் விழுந்து போன, அப்படிதானே? அப்ப விழுந்து போன மனுஷன் மறுபடியும் கானானுக்கு வர்றதுக்கு வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, முதலாம் வசனத்தையும் 3 மற்றும் 4ஐயும் பார்க்கும்போது, அவன் அந்த எகிப்தை விட்டு அவன் எதை நோக்கி பயணித்து வர்றான்னு சொன்னா, தான் முதல் ஏற்படுத்தின அந்த பலிபீடத்துக்கு அவன் கடந்து வந்தான். அந்த முதல் பலிபீடம் எங்கே ஏற்படுத்தப்பட்டது? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் அவர் முதல்ல ஒரு பலிபீடத்தை, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்போ இந்த மனிதன் கானான் என்கிற இந்த மேன்மையிலிருந்து, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இந்த மேன்மையான அனுபவமாகிய கானானில் இருந்து எகிப்து என்கிற உலகத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனா இந்த மனுஷனை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தேவன் எகிப்திலிருந்து இந்த மனுஷனை எதுக்கு நேராய் நடத்துகிறார்? பலிபீடத்துக்கு நேராய் நடத்துகிறார். இந்த பலிபீடம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. கல்வாரி சிலுவை. அன்றைக்கு அநேக பலிகள் ஒரு பீடத்துல செலுத்தப்பட்டது. அந்த பீடத்துக்கு பேரு பலிபீடம். பலிகள் செலுத்தப்பட்டு வந்த பீடத்துக்கு பேரு பலிபீடம். அப்ப ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமா இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக தான் பலியானார் என்று நாம் பார்க்கிறோமே. எங்கே பலியானார்? சிலுவையில். அப்ப அவர் அடிக்கப்படுவதற்கு, அவர் பலியாவதற்கு அவருக்கு ஒரு பலிபீடம் தேவை. அந்த பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நானும் பார்க்கிற பலிகளானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவை காண்பிக்கிறது. பஸ்கா என்னும் பலியை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்டிருக்கிற பலிபீடமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமா இருக்குது என்கிற சத்தியத்தை அறியாதிருக்க வேண்டாம். ஆகினால் தான் பிரியமானவர்களே, ஆபிரகாம் விழுந்து போன, சரிவை கண்ட, குழப்பத்துக்கு உள்ளான, தேவனுடைய சித்தம் கானான் தேசம். கானான் தேசத்தை பற்றி எகிப்து அல்ல. எகிப்துக்கு போன மனுஷனை தேவன் எதுக்கு நேரம் நடத்துற? சத்தமா சொல்லுங்க. இல்ல, சிலுவைக்கு நேரம் நடத்துகிறார். எகிப்துக்கு போன அந்த மனிதனை தேவன் சிலுவைக்கு நேராய் நடத்துகிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியுங்க. ஒரு மனுஷனை, விழுந்து போன மனிதனை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டுமேயானால் அவன் கல்வாரிக்கு வந்தாக வேண்டும். சிலுவையை பற்றி உபதேசத்தை பற்றி பிடித்தாக வேண்டும். அதைத்தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனால் தான் விழுந்து போன ஆதாமை பாருங்க, அந்த ஆதாமின் சந்ததியை குறித்து ரோமர் 3வது அதிகாரம் 23 மற்றும் 24 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3, 23, 24 சொல்லும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, all sinned and have come short of glory, the glory of God. தேவ மகிமை அற்றவர்களாகி, அடுத்த வசனம் எப்படி இருக்கு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே என்ன செய்தோம்?
கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப விழுந்து போன அந்த ஆதாமின் சந்ததியை தேவன் எப்படிதான் எடுப்பிக்கிறார், எப்படிதான் மேல கொண்டு வருகிறார்? சத்தமா சொல்லுங்க. சிலுவையின் மூலமா தான். அதனாலதான் பின்மாற்றத்திலிருந்து விடுதலை அடையணும்னா, ஒருவேளை பின்மாற்றத்துக்கு நான் இடம் கொடுத்துட கூடாது அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட சத்தியத்தை, எந்த சத்தியத்தை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன்? சிலுவை பற்றிய சத்தியம், கல்வாரியை பற்றிய சத்தியம். இந்த சபைக்கு இன்னொரு பேர் வச்சா கூட கால்வரி தி சர்ச், கால்வரி சர்ச் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா அப்படிதான், ஏன்னா கல்வாரி குறித்து நாங்க பிரசங்கிப்போம். ஏன் அந்த ஏன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அந்த சுவிசேஷத்துல நின்னுட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல, நாங்க ஒன்னும் சுவிசேஷத்துல நிக்கல. சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களையும் கிறிஸ்துவின் பாடு, மரணம், அப்படி உயிர்த்தெழுதல், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த விளையாடப்பட்ட சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அது தனிப்பட்ட மனிதனாகிய தீமோத்திக்கு எழுதின நிருபமா இருந்தாலும் சரி, பிலமோனுக்கு எழுதப்பட்ட தனிப்பட்ட மனிதனுக்கு எழுதப்பட்ட நிருபமா இருக்கட்டும், அல்லது சபைக்கு, ஒட்டுமொத்த சபைக்கு எழுதப்பட்ட நிருபமா இருக்கட்டும், தனிப்பட்ட ஆலோசனையும் சரி, பொதுவான ஆலோசனையும் சரி, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதே ஆதி அப்போஸ்தலருக்கு இருந்த மகிமையான வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் தேவன் எங்களுக்கும், ஊழியர்களாகி எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனால்தான் இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, விழுந்து போன, சரிவை கண்ட, தன் விசுவாச ஓட்டத்தில் தட்டுமாறின, வேறொரு திசைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த ஆபிரகாமை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தேவன் அவனை எதற்கு நேராய் நடத்துகிறார் என்று சொன்னால், பலிபீடமாகிய சிலுவைக்கு நேராய் நடத்தினார். இதற்கு நாங்கள் சாட்சி, வேதமே சாட்சி. இதைத்தான் நம்ம தியானித்தோம். மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரத்துக்கு வரும்போது, 34 மற்றும் 35வது அதிகாரத்தை பார்க்கும்போது, யாக்கோபின் சந்ததி கரைபட்டு போய்விட்டது. யாக்கோபின் சந்ததி குறித்து பார்க்கிறோம். யாக்கோபின் சந்ததி கர்த்தருடைய எதை குறிக்கும்? கர்த்தருடைய சபை. யாக்கோபு கர்த்தருடைய ஜனம். அவ யாக்கோபின் சந்ததியில தீனால் தீட்டுப்பட்டு போனால், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, யாக்கோபு, அத லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கு தொடர்ந்து வர அடுத்த வசனத்துல பார்க்கும்போது, ஏமோரின் குமாரனாகிய சீகே அவளை கொண்டு போய் அவளை என்ன செய்யறா, அவளை நாசப்படுத்தினான், அவளை கரைப்படுத்தினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ யாக்கோபின் சந்ததியிலே கரை உண்டாகிவிட்டது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது. அவங்க விருத்த சேதத்தினால சேர்ந்தலான்னு பார்க்க முடியல, பயங்கர பிரச்சனை, போராட்டம். இப்ப கரைப்பட்ட இந்த சந்ததிய தேவன் எதற்கு நேராக நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் யாக்கோபை நோக்கி என்ன சொன்னா தெரியுமா? நான் உனக்கு தரிசனமான இந்த பெத்தேலுக்கு போய் அங்கே பலிபீடத்தை உண்டாக சொன்னார். எதுக்கு நேரம் நடத்துறது பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு முந்தின அதிகாரம் தான் பார்க்கிறோம். முந்தின அதிகாரம் கடைசி வசனம் 31ஆம் வசனமா, எத்தனை வசனம்? 31ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் சகோதரியை வேசியை போல நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு கரைப்பட்ட ஒரு சந்ததியா நிக்கிறது. அப்ப இந்த சந்ததியை, விழுந்து போன ஒரு சந்ததியை தேவன் எப்படிதான் எடுத்து நிறுத்துகிறார்னு சொன்னா, பலிபீடத்தினாலே பிரியமானவர்கள, வேதம் எவ்வளவு தெளிவான திருஷ்டாந்தத்தோடு நம்ம இடத்துல பேசுகிறது. நீங்க நிறைய பேர் நினைக்காங்க, நம்ம விழுந்து போயிட்டோம் அப்படின்னா நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஆவில் நிறைஞ்சிட்டா எலும்பிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் கிடையாது, அதுக்கு பைபிள் எவிடன்ஸ் கிடையாது. அல்லது நம்ம விழுகையை சந்திச்சுட்டு ஒரு 4 பாட்டு உற்சாகமா பாடிட்டு ஒரு 2 அதிகாரத்தை வாசிட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம விழுந்து போன நிலைமையிலிருந்து எழுந்திருக்கலாம் நினைக்காங்க. அதுக்கும் பைபிள்ல ரெஃபரன்ஸ் இல்லை. ஆண்டு விழுந்து போன குறைபட்டு இருந்த எபேசு சபையை பார்த்து சொல்லும் போதும், நீ உன் ஆதி அன்புக்கு திரும்பணும் தான் சொல்றாரு. நீ ஆதி அன்புக்கு திரும்பணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த அன்பு அதுதான் அந்த கல்வாரிக்கு தான் கொண்டு வருகிறார். நீ ஆதி அன்புக்கு திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நன்றாய் சிந்தித்து நீ ஆதியில் செய்த கிரிகளை செய்வாய் என்று சொல்லி ஆதி அன்புக்கு திரும்புகிறார். அவர் தேவனுடைய சபையானது கல்வாரிக்கு திரும்ப வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் சிலுவைக்கு நேராய் வர வேண்டும். அதனாலதான் யாக்கோபின் சந்ததி குறித்து பார்க்கும்போது 34வது அதிகாரத்தை அது கரைப்பட்டு போகிறத காமிச்சு கொடுத்துட்டு 35ல இப்ப இதை சரிப்படுத்தணும்னா தேவ சத்தம் அவர்களை சந்திக்கிறது. எப்படி சந்திக்கிறதுன்னு பாருங்க.
தேவ சத்தம் எப்படி சந்திக்கிறது? பலிபீடத்தை நோக்கி. அப்படி சிந்தனை அதுதான். இன்னைக்கு எப்படி சிந்தை இருக்குன்னா, கரைப்பட்டு போயிட்டு உடனே அடுத்து வேற ஒரு கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி வேற எதையோ போயிட்டு இல்லை. அதை சொல்லல. இப்ப கரைப்பட்டு போன இந்த சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? பலிபீடத்தை உண்டாக்கு. பெத்தேலுக்கு போ. பெத்தேல் தேவ சமூகத்தை குறிக்கு. the house of God சொல்லுவாங்க. பெத்தேல் means to be the house of God. தேவனுடைய வாசஸ்தலம். தேவனுடைய வீடு இல்லாமல் வேற என்று சொல்லி முன்பு லூஸ் என்கிற பெயரை பெற்றிருந்தது, பிற்பாடு பெத்தேல் அப்படிங்கிற பெயரை பெற்றதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களின் மூலமாய் அந்த பெத்தேல்ல பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. பலிபீடத்தை உண்டாக்கு. எஸ்ரா நாட்களை குறித்து நமக்கு தெரியும். எஸ்ரா நாட்கள்ல சிறைப்பிடிப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இவ சிறைப்பிடிப்புக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை துளிரணும். அப்படித்தானே? எங்க இருந்தாங்க? எருசலேம்ல இருந்தவங்க எத்தனை வருஷமா பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்தாங்க? 70 வருஷம். 70 வருஷம் ஒரு வீழ்ச்சியில் இருக்காங்க. இந்த வீழ்ச்சிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கணும் வேண்டாமா? அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும் வேண்டாமா? கட்டி எழுப்புவதற்கு தேவன் பயன்படுத்துகிற முதல் காரியம் என்னன்னு கவனிங்க. அவங்க வந்து பலிபீடத்தை வந்து கட்டினாங்க. வேதத்துல வாசினா எஸ்ராவின் புஸ்தகம். எஸ்ராவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏன்னா 2ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா முதல் அதிகாரத்துல கட்டளை பெற்றாங்க. விடுதலைங்கிற கட்டளை அவங்களுக்கு வந்துட்டு அவங்க போறதுக்கு அவங்க அனுமதிக்கப்பட்டாச்சு. 2வது அதிகாரத்தை யாரெல்லாம் புறப்பட்டு வந்தாங்கன்னு இருக்கு. வாய்ப்புல நுழையாத சில பேர் கூட வரும். ஆனாலும் அந்த 2ஆம் அதிகாரத்துல எஸ்ரா 2வது அதிகாரத்துல பெரிய பட்டியல் இருக்கு. யாரெல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட கட்டளை பெற்றாங்க, அனுமதி பெற்றாங்க. 2வது அதிகாரத்துல யாரெல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. 3வது அதிகாரம் துவக்கத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுங்க, வாசிங்க. பட்டணங்களிலே குடியேறின்று அவங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. குடியேறி எல்லாரும் ஏகோபித்து என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் ஏகோபித்து எருசலேம் என்ன செஞ்சாங்க? கூடினார்கள். வந்த உடனே வந்ததும் வராததுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததும் வராதமா இதைத்தான் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் 2ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பார்த்துக்கங்க. எல்லாரும் அவங்களெல்லாம் சொல்லிட்டு முடிச்சு வாசிக்கணும். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செல்தியின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் அவங்க வந்தாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க அப்படிலாம் போடல பைபிள்ல. எப்படி போட்டு பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் தேவனுடைய எதை கட்டினாங்கன்னா பலிபீடத்தை கட்டினாங்கன்னு சொல்லிதான் பைபிள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ வந்ததும் வராதுமே என்னப்பா வந்தீங்கன்னா சாப்பிட்டு ரிலாக்ஸா பேசி நம்ம எவ்வளவு அடிப்பட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த காரியத்தை குறித்து சம்பாஷணம் பண்ணுவோம்னு பார்த்தா வந்ததும் வராது இதான். வந்து கூடின உடனேயே கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கல அவங்க என்ன செஞ்சாங்க? எதை கட்டினாங்க? பலிபீடத்தை கட்டிட்டாங்க. சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். தேவனுடைய பலிபீடத்தை கட்டுறதுதான் பிரதானம். விழுந்து போன சபை எதை கண்டடைந்து எழுப்பப்படுகிறது? நான் பைபிள மகத்துல பைபிள்ல இருக்கிறத அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். நீ பாட்டு பாடி அப்படி உற்சாகத்துல ரபா அப்படின்னு சொல்லி கத்தி இப்படி உற்சாகப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டுருவோம் அல்லது பின்மாற்றத்தில் விடுதலை அடைஞ்சிரும் சொல்லி பைபிள் ரெஃபரன்ஸ் கிடையாது. அப்படி பைபிள் ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனா சிறைப்பட்டு போன சபை, விழுந்து போன சபை மீண்டும் துளிர் பெற்று கட்டி எழுப்பப்படுவதற்கு, வளர்ந்தோங்குவதற்கு தேவன் அவர்களை நடத்தின விதம் என்ன? பலிபீடத்துக்கு நேராக நடத்துகிறார். அவர் இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர் ஜீவியமானது விழுந்து போன விழுகையை சந்தித்த சிறைப்பட்டு போன ஜீவியமானது பாபிலோனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அல்லது பாபிலோன்ல தங்களை விற்று போட்டு அல்லது பாபிலோனிலே சிக்கொண்டிருந்த அதான் ஆண்டவர் சொன்னார். பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, சகரியா 2:7 தெரியும். பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை என்ன செய்? விடுவித்துக்கொள், பிற்பாடு பலிபீடம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் நான் சொல்றேன், மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியால இருக்கு. உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு என்ன உண்டாகுமா? மகிமை உண்டாகும். அதான் பலிபீடம் உண்டாகும்.
அவங்க விடுவிச்சதுக்கு பிறகு பார்த்தா பலிபீடம். இந்த பலிபீடத்தை குறித்த இந்த வெளிப்பாடு வேணும். இந்த பலிபீட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமா இருக்கு. பலி செலுத்துவாங்க, மாம்சத்தை தகனிக்கிற இடம். உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த மாம்சத்தையும் தகனிக்கக்கூடிய ஒரே இடம் பலிபீடமாகிய சிலுவை. அதனாலதான் நமக்கு ரோமர் 6:6 எடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அதை முற்றிலும் ஒடிக்கிறார், அதை முற்றிலும் முறிக்கிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி ஒரு நிச்சயம் கிடைக்கும். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுன்னு அறிந்திருக்கணும். நம்முடைய பழைய மனுஷன் ஆணிகளால கடவப்பட்டிருக்கிறான், விசுவாசிக்கணும். அங்கேயும் வெட்டப்படுதல், இங்கேயும் குத்தப்படுதல், மாம்சம் சதைக்கப்படுது, அதுதான் பலி. மாம்சம் வெட்டப்படுகிறது. அப்ப நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம், அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினால் தான் விழுந்து போன எந்த மனுஷனும் எந்த மனுஷையும் எழுந்திருக்க முடியும். பாட்டுப்பாடி எழுந்திரலாம்னா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான், அப்புறம் வெறுமைதான். ஆனா இந்த சத்தியத்தில் எழுமணும். ஏன்னா எதுக்கு இந்த சத்தியத்தை சொல்றோம்? பைபிள் சொல்லுது, அதனால சொல்றோம். பைபிள்ல இதான் ரூட் இருக்கு. பைபிள்ல வேற விதத்துல அது ஆபிரகாம கர்த்தர் கூட்டி சேர்த்தாரா? எகிப்தில இருந்து வேறொரு அனுபவத்துக்கு கொண்டு போனாரா? இல்ல, பலிபீடத்துக்கு தான் கொண்டு போனார். யாக்கோபின் சந்ததி, கரைப்பட்ட யாக்கோபின் சந்ததியை மறுபடியும் எடுத்து நிறுத்துவதற்கு எதுக்கு நேரம் கொண்டு போறார்? பலிபீடத்தின் நேரம் கொண்டு போகிறார். இங்கேயும் பாருங்க, இங்கேதான் சொல்லப்பட்டு எஸ்ரா நாட்கள்ல விழுந்து போன சிறைப்பிடிப்பில் இருந்த அவருடைய சபை மீண்டும் துளிர்விட்டு எழும்பி பிரகாசிப்பதற்கு, மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமையில கட்டி எழுப்பப்படுவதற்கு, மீண்டும் ஆதி அன்பிலே கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற விலையேறப்பெற்ற சத்தியம் என்ன? பலிபீடத்தை பற்றிய சத்தியம். இதுதான் வேதத்துல நகோமியை குறித்து நீங்க கவனித்து பாருங்க. நகோமி அவங்களுடைய குடும்பம் எல்லாம் விழுந்து விட்டோம், எல்லாருக்கும் தெரியும். எலிமெலைக்கு ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது பெத்லகேம் என்று சொல்லப்படுற, எப்பிராத் என்று சொல்லப்படுற பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பெத்லகேம் சொன்னாலே அப்பத்தின் வீடு தான், the house of bread அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அங்கேயே பஞ்சம் உண்டாயிட்டு உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க, பெட்டி பிடிக்க எடுத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து எலிமெலைக்கு, மக்லோன், கிளியோன், நகோமி இந்த 4 பேர் சேர்ந்து எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்துல போய் தஞ்சம் போக போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனா எப்போ அவ அந்த விழுந்து போன இடத்துல இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு பெத்லகேம்ல வந்து கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்ட போது. வாசிக்கீங்களா? ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அப்போ எப்பந்தான் எழுந்திருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தா, எப்பந்தான் அவருடைய வாழ்க்கையுடைய கட்டி எழுப்பப்படுதல் துவக்கம் காணப்பட்டது அப்படின்னு சொன்னா, இங்க பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தா, the Lord had visited his people. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் தமது ஜனத்தை சந்தித்தா, சந்தித்து ஆகாரம் அருளினார். இந்த வெளிச்சம் வந்துட்டு இந்த வார்த்தைகளை குறித்து, இந்த வார்த்தைகள் தான் இவளை எழுப்பிட்டு. அப்படிதானே? உண்மை தானே? நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் தான் அவளை எழுப்பிட்டு. அது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் அவங்க அங்கேயே இருக்காங்க, விழுந்து போன நிலைமையில தான் இருக்காங்க. மோபல் இருக்கிறது விழுந்து போனதுதான், விழுந்து போன நிலைமையிலே இருக்காங்க. அவிசுவாசமான வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை, தேவனை ஆராதிக்க முடியாத வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை வாழ்றாங்க. தேவ வார்த்தையை கேட்க முடியாத வாழ்க்கை. மோவாப்லயே பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. நியாயப்பிரமாண புஸ்தகம் மோவாப்லயே இருக்கு. இல்ல, கேமோஷ் அப்படிங்கிற தெய்வத்தை அவங்க ஆராதிப்பாங்க. இந்த மோவாப் அருவருப்பு. மோவாப் 2 காரியத்துக்கு ஃபேமஸ் ஆனது. ஒண்ணு அடல்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற விபச்சாரம், இன்னொன்று விக்கிரக ஆராதனை. அது ஐடலாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடலாட்ரி சமணிக்கும் ஐடலாட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், இதற்கு பேர் போனதுதான் மோவாப். இதுக்குள்ள எங்க ஒரு தெய்வீகமான குடும்பம் இங்க வந்து மாட்டி விழுந்து போன நிலைமையில இருக்கு. இவளை எழுப்பி விட்டது என்ன? இதைத்தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இவளை எழுப்பி விட்டது என்ன? பாடல்களா? ஆராதனை? எது எழுப்பி விட்டது? கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார். இப்ப புதிய ஏற்பாட்டுல கவனிச்சு பாருங்க. சத்தியத்தை புதிய ஏற்பாடு கொண்டு வரும்போது தான் சகரியாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
சகரியா பரிசுத்தாவினால நிறைந்து அவன் பேசின வாக்கியங்களை குறித்து லூக்கா 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் வரும்போதுதான் அவர் வந்து 2 காரியங்கள் குறித்து பேசுவார். ஒன்று கிறிஸ்துவ குறித்து பேசுவார், யோவான் ஸ்நானன் குறித்து பேசுவார். அப்படிதானே? அவருடைய பையனாகிய அவனுக்கு பிறக்க போகிற பையன் யோவான் ஸ்நானன் குறித்து தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து குறித்து பேச மாட்டார், பேசுறார். அப்படி சொல்லும் போது நான் நினைக்கிறேன் 78 79 நினைக்கிறேன், அது வாசிக்க கேட்கலாம். 78 79 உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அருணோதயம், the day spring அப்படின்னு சொல்லுவாங்க. விடியற் காலம், அந்த வெளிச்சம். அருணோதயம் சொன்னா விடியற் காலத்து வெளிச்சம், அதைதான் சொல்லுவாங்க. அப்போ அருணோதயம் நம்ம என்ன செஞ்சிருக்கு? சந்தித்திருக்கு. யாரை குறித்து வெளிப்பாடு இது? கிறிஸ்துவை குறித்தது. அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கு. தேவன் நம்மளை சந்திச்சிட்டாரு. இங்கேயும் பார்க்கிறோம், விசிட்டட். அவர் விசிட் பண்றாரு, நம்மை சந்தித்து விட்டார், தமது ஜனத்தை சந்தித்து விட்டார். சந்தித்து ஆகாரம் அல்ல, ஆமா, இவர் சந்தித்து ஜீவாப்பத்தை கொடுத்தார். அனுபவி சொல்லும்போது சொன்னார் யோவான் 6 எடுக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். வானத்திலிருந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டார். ஒரு இடத்துல வானத்தின் அப்பத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னு இருக்கு, தூதரின் அப்பத்தை சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. ஆனா யோவான்ல சொல்லும்போது சொல்லிட்டார், மோசே உங்களுக்கு அந்த அப்பத்தை கொடுக்கல, வானத்திலிருந்து இறங்கினவர் இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்கு அப்பத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லி வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி கிறிஸ்து தம்மை அடையாளப்படுத்தினான். இப்ப ஜனங்கள் அவர் சந்தித்த விதத்தை பாருங்க. அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. அவர் நகோமிக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடு என்ன? இதுதான் அந்த வார்த்தை. இதுதான் கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அள்ளினா. இதுதான் இந்த வெளிச்சம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும். அவர் நகோமியுடைய குடும்பம் இருளுக்குள்ள கிடக்கு, விழுந்து போன நிலைமை, மோவாப்ல கிடக்கு. இவர்களை எழுப்பி விட்ட வார்த்தைகள் என்ன? இவர்களை எழுப்பி விட்ட பிரசங்கம் என்ன? இவர்களை சந்தித்து இவர்களை தட்டி எழுப்பின அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன? கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அள்ளினா. இன்றைக்கும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்தான் ஜீவ அப்பமாய் தம்மை வெளிப்படுத்துகிறத யோவான் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் நம்மை சந்தித்து இருக்கிறார். அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. இந்த சத்தியங்கள் தான் நகோமியை கட்டி எழுப்புகிறத நீங்கள் நான் வேதத்தில் பார்க்கிறோம். விதமா நம்ம அநேக மனிதர்களை குறித்து பார்க்க முடியும். பின்மாற்றத்திலிருந்து அவர்களை எழுப்பி விடுவதற்கு தேவன் பயன்படுத்தின காரியங்கள் எல்லாம் சிலுவை பற்றிய வார்த்தைகளே. அதனாலதான் தாவீது நமக்கு தெரியும். பத்சேபாள் விஷயத்துல அவர் விழுந்து போனார், எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அவர் விழுந்து போனார். 12வது அதிகாரத்தில் அவருடைய பாவம் உணர்த்தப்பட்டதா இல்லையா? உணர்த்தப்பட்டது. எப்படி உணர்த்தப்பட்டது பாத்தீங்களா? பாருங்க, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் முதல் 6-7 வசனங்களை நாம் பார்க்கும்போது அவருக்கு ரோமி சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2 வசனம் மட்டும் வாசிப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்ப அனுப்பும் போது தாவீது விழுந்து போன நிலைமையில இருக்கிறாரா, இல்ல கட்டி எழுப்பப்பட்ட நிலைமையில இருக்கிறாரா? விழுந்து போன நிலைமை தான். பாவத்துக்கு இடம் கொடுத்து கரைப்பட்டு விழுந்து போன நிலைமையில இருக்கிறார். இப்ப நாத்தான் மூலமா கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனை எழுப்பி விட போகுது. அப்ப எந்த சத்தியத்தை கொண்டு எழுப்புகிறார்? வாசிக்கலாம். அவனை நோக்கி ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரே ஒண்ணுதான் இருக்கு. சரிங்களா? ஒரே பேரானவர் ஒன்னே ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கு, வேற ஒன்று இல்லை. நமக்கு சம்பவம் தெரியுதுனால கொஞ்சம் துரிதமா போகிறேன். அப்போ ஐஸ்வர்யம் நினைச்சுன்னா தன்னிடத்துல வந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஆடுகளை பிடித்து விருது செய்யாம எதை பிடிச்சு செஞ்சுட்டான்? தரித்திரனுடைய ஆட்டை பிடிச்சு செஞ்சுட்டான். இங்க சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யவான் யாரு? இங்க தாவீது. அவன் தாவீது தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டி எடுத்து சமையல் கொன்னு, அப்படிதானே, அதை கொன்னு அடிச்சு கொன்னு அதுல சமையல் பண்ணி கொடுத்துறான். இப்பதான் சொல்றாரு, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறத அது தொடர்ந்து வசனத்துல வாசிக்கும் போது
நாம் விளங்கிக்கிட முடியும். 7ஆம் வசனத்துல சொல்றார், இவர் என்ன சொல்றார், அவன் இரக்கமற்றவனா இருந்த இந்த காரியத்தை செய்தபடினா அவன் ஆட்டுக்குட்டிக்காக நாளத்திலேயே திரும்ப செலுத்த வேண்டும் சொன்னா, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல தாவீதுக்கு கோபம் வந்தவன அவர் சொல்றார், இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு. அப்போ நீங்கள் நானும் மரணத்துக்கு பாத்திரவன்ல இருந்தோங்கிற சத்தியத்தை எது வெளிப்படுத்தி காண்பிக்க அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசம் தான். மரணத்துக்கு பாத்திரவன்ல இருந்த உங்களையும் கிறிஸ்து இயேசு சிலுவையில ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். சரி, தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த சம்பவம் தான் எதை பற்றியது அப்படின்னு கேட்டா, தேவனும் அப்படிதான். தேவனுக்கு பல ஆட்டுக்குட்டிகளை வைக்கல, அவருக்கு இருந்த ஒரே ஆட்டுக்குட்டி யார் தான் சொல்லுங்களேன். தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி தூதர்கள் யாராவது இருக்காங்களா? தேவ ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னு சொல்லி பல தூதர்கள் யாராவது இருக்காங்களா? இல்ல. அவருக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிய கொன்னதே யாருதான்? பரிசேயர், வேதபாரகர், இந்த நியாயப்பிரமாணத்தை தழுவிட்டு வந்த தாவீதும். சுய வழிகளுக்கு இடம் கொடுத்து இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டாங்க. தயவுசெய்து சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்க. தேவன் ஒரு மனுஷனை கட்டி எழுப்புவதற்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை தாண்டி வேற எதையும் உள்ளே கொண்டு வருதில்லை. அதனாலதான் உடனே நினைப்போம், இந்த ஆட்டுக்குட்டி கொண்டு தாவீது தானே, அவன் தாவீது கொண்டு தாவீது அந்த மனுஷன். ஆமா, நம்ம தான் அவரை அரைஞ்சிட்டோம், நம்ம தான் அவரை சிலுவை கொண்டு போயிட்டோம், நம்முடைய சுய வழிகள் தான் அவரை அங்க கொண்டு போச்சு. நீங்கள் சிலுவையில் அறைந்த அவரே அவர் ஆண்டவர் கிறிஸ்துவமாக்கினார் சொல்லி அப்போஸ்தலன் பேதுருக்கு அந்த வெளிச்சம் கிடைத்தது. நம்ம தான், நம்முடைய பாவங்கள் தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போனது. அதுதான் இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த தாவீது பண்ணின காரியம் என்ன? நீயே இந்த மரணத்துக்கு பாத்திரமா, நீ தான் இந்த மரணத்துக்கு பாத்திரம் மனுஷன், நீயே இந்த மனுஷன். எந்த சத்தியம் இந்த மனுஷனை பாவ உணர்வு அடைய செய்தது? எதை பற்றிய வெளிப்பாடு தாவீதுக்கு வந்தவுடனே பாவ உணர்வு அடைந்து 13ஆம் வசனத்துல சொல்ற, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். மன்னவர் சொல்றார், கர்த்தருடைய பாவங்களை நீங்க செய்தார், நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவத்தை நீங்க செய்தார் சொல்லி சொல்ற. எந்த சத்தியம் இந்த மனிதனை கட்டி எழுப்புது பார்த்தீங்களா? விழுந்து போன நிலைமையிலிருந்து கட்டி எழுப்புதுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது, அதுவும் என்ன ஆயிட்டு? பலியாயிடுச்சு. உங்களை நீங்களும் நானும் தான் அவரை சிலுவை கொண்டு போயிட்டோம். உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்கள் தான் அங்க அறையப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அழகா போட்டு செல்ல பிள்ளையை போட உடனே எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு போட்டிருக்கு 3ஆம் வசனத்துல, அவன் மடியிலே படுத்துக்கொண்டு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாட பாருங்க. அவன் பாத்திரத்திலே குடித்து பாருங்க, அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மகளை போல இருந்தது. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை தவிர வேற எதுவுமே அவர்கிட்ட இல்லை. மடியிலே, பிதாவின் மடியில இருந்தவர் யார் தான் சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மடியில் இருந்த அவரு தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு அவருக்கு அப்பிரியமான ஒரு ஆட்டுக்குட்டி, ஆசையா வளர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தான். அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அதுதான் நம்ம நீதிமொழி 8 பார்க்கும்போது, நானும் பிதாவுக்கு இருந்தது செல்ல பிள்ளையா இருந்த அவர் அருகில் இருந்தேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்ப அவருடைய மடியில் இருந்த குமாரன், பிதாவின் மடியில் இருந்த குமாரன். யோவான் அப்படிதான் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. யோவான் 1ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 18 வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற தகப்பன் மடியில். இப்போ ஆட்டுக்குட்டி மகளை போல இருக்கு, அப்படிதானே? அப்ப மகளை போல இருக்குன்னா அந்த தரித்திரம் இவருக்கு யாரு? அப்பா. அப்பாவை போல தகப்பன் பிள்ளை மடியில இருக்கு. மடியில இருந்த அது பலியாகுது. நான் சொல்ல நல்ல தயவுசு கவனிங்க. சிலுவை பற்றி உபதேசம் இல்லாமல் உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் பின்மாற்றத்திலிருந்து விடுவிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த அவருடைய மடியில மகளை போல இருந்ததான். இங்க நம்ம பார்க்கிறோம், மடியில இருந்த மகன், அவ்வளவுதான்.
எவ்வளவு பெரிய இந்த வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்க தான் விழுந்து போன நிலைமையை குறித்த தெளிவான காரியம் இந்த தாவீதுக்கு உண்டாகி இந்த தாவீது மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். இதற்கு மூலக்காரன் என்ன தெரியுமா? நாத்தான் வந்தது கிடையாது, சாத்தான் வந்ததுன்னு சொல்லணும். பாவத்துக்கு இடம் கொடுத்து எந்த அளவுக்கு பாருங்க, நாத்தான் வந்தாதான் சாத்தான் வெளிப்படுவானோ அப்படின்னு தோணுது. அவ்வளவு அந்த அளவுக்கு நாத்தானுக்குள்ள தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் என்ன? தேவன் தான் கர்த்தர் தான் அனுப்பினாரா போட்டிருக்கு. கர்த்தர் தான் தாவீதுக்கு அனுப்புறாரு. அனுப்பி என்ன வாக்கியத்தை வச்சிருக்கிற? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவையான சத்தியங்கள் என்ன? இப்படிப்பட்ட செல்விப்பட்டிய சத்தியங்களை கொண்டு வரக்கூடிய நாத்தான்கள் எங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க? எங்க மட்டும் இல்ல, 2 சாமுவேல் 12 அதிகாரத்தை மட்டும் இல்ல, 14 கூட தாவீது கொஞ்சம் பலவீனத்துக்கு இடம் கொடுத்து வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அங்க பாவம், இங்க சோதனை. அப்சலோம் மறிச்சிட்டான்னு சொல்லி மன்னிக்கவும், அப்சலோம் மறிச்சது இல்ல, மன்னிக்கவும். அப்சலோம துரத்தி விட்டுருவாரு. இவர் ஒரு பலவீனத்தில் இருப்பார். இப்ப இவரை உணர்த்து வைக்கிறதுக்கு, இவரை கொண்டு வரதுக்கு தெக்கோவா ஒரு ஸ்திரியை இவர் ரெடி பண்ணிடுவார். யோவா ரெடி பண்ணி சொல்லுவார். அங்கேயும் பாத்தீங்கன்னா செல்விப்பட்டு உபதேசம் வெளிப்படுத்தப்படும். இந்த பையனையும் கொண்டுருவா அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் ஒரு மரணம் அங்கு காண்பிக்கப்படும். அப்ப ஜீவன் தப்புறதுக்கு அதான் அவர் சொல்லுவா பாருங்க. தெக்கோவர் ஸ்திரீ சொல்லுவா 2 சாமுவேல் 14 அதிகாரம் 14 வசனத்துல 14 சொல்லுவா, நான் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம் சொல்லி சொல்றார். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்றதுன்னு சொல்லி கொடுக்கிறார். 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான்? மறிச்சிட்டான். இன்னொருத்தர் வாழணும், அப்படிதானே? அதானே சொல்ல வர்றா. ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதுல ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தர் என்ன செய்யணும்? வாழணும். இப்ப இவனையும் கொள்றதுக்கு வந்துட்டாங்க. தாவீதுக்கு கோவம் வந்துட்டு அவன் ஒருத்தன் மறிச்சிட்டான். அவன் இன்னொரு பிள்ளை என்ன செய்யணும்? வாழ வைக்கணும். பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கு, அவரும் அவர்கள் இப்ப மாம்சத்தை ரத்தத்தை உடையவரான அவர் எப்படி கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறார், நாமும் அவருக்கு பிள்ளை தானே. அவரை கொண்டுதான் அவரு கொலைக்கு ஒப்பு கொடுத்தா நம்மளை எழுதியிருக்காரு, பிள்ளைக்கு வச்சிருக்கிறார். இந்த வெளிப்பாடோடு தான் தெக்கோவர் ஸ்ரீ இங்க தாவீதை சந்திச்ச உடனே தாவீதுக்கு அப்போ இதான் விழுந்து போனவர்களை, சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்புவதற்கு எப்படிப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. விளைகிறாதீங்க பிரியமானவர்களே. தாவீதை கட்டி எழுப்புவதற்கு தெக்கோவா ஒரு ஸ்திரீக்கு புத்தியா பேசுறா. என்ன புத்தி அங்க வெளிப்பட்டது? என்ன புத்தி? கர்த்தருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை என்று சொல்லிதானே நம் வேதத்துல நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கிறோம். அவருக்கு விரோதமான புத்தி இல்லை, அவருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை. நல்லதான் யோபு 28 சொல்லி இருக்கிறது. அவர் மனுஷனுக்கு சொல்றார், ஆண்டவருக்கு பயப்படுவதை புத்தி, பொல்லாப்பை விட்டு விலகுவது. ஆண்டவருக்கு பயப்படுவதை ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி. யோபு 28 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி. புத்தி எங்க இருக்கு? இந்த தெக்கோவர் ஸ்திரீட்டு நினைச்சிடாதீங்க. இந்த ஸ்திரீ எதை சொல்லி தாவீதை விழுந்து போன இடத்துல இருந்து மேல கொண்டு வர்றாங்க அப்படின்னா எது கிடைக்கி? 2 பேர். அது ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான்? ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க மறிச்சாச்சு. அப்ப நம்மளையும் ஆண்டு சகோதரன் சொல்லியிருக்கிறார். இந்த வீட்டுல அவர் மறிச்சு நம்மளை பிழைக்க பண்ணியிருக்கிறார். செல்வி பற்றி உபதேசம் இல்லாமல் உங்களை என்னை எடுத்து நிறுத்துவதற்கு வேறு வழி இல்லை. அதனாலதான் தாவீது குறித்த விஷயத்துல நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த விஷயமா நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கங்க, ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடு எல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் விழுந்து போன எந்த மனுஷனையும் எடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இது பெருமை இல்லை, இது சத்தியத்தை குறித்த வைராக்கி. நீங்க விழுந்து போனவங்களை எப்படி எழுப்பிட்டு இருக்காங்கன்னா, நல்ல உற்சாகமா பாட்டு பாடுங்க, அப்பதான் நம்ம அந்த பழைய எண்ணங்கள்லாம் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கடா படிச்சு அப்படின்னு கேட்க, எங்க படிச்சு அப்படின்னு ஒரு ஊழியக்கார இருக்காப்பா, எங்கடா படிச்சு அகஸ்டின் சொல்லுவோம், எங்கடா படிச்சு எங்க படிச்சு அப்படின்னு நம்ம தான் கேட்கறது. எங்க படிச்ச? அவையில் நிறைஞ்சா விழுந்து போனதுல இருந்து எலுமிச்சிடலாம், எங்க படிச்சீங்க? தாவீது ஒரு நாளைக்கு 7 நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காரு, துதிச்சுட்டு தான் இருக்காரு. அது ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா விழுந்து போன ஸ்தானம் எடுப்பிக்கப்படலையே. ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிறாரு, கர்த்தர் நியாயப்பிரமாணம் தெரியுதா, எல்லாம் தெரியும், அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப நாத்தான் மூலமா இந்த வெளிப்பாடு வருது. எப்பா ஒருத்தருடைய மடியில இருக்கு அந்த பிள்ளை. யாராவது நம்ம கதை சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்களேன், கற்பனையில் ஓடும் தெரியுமா?
இப்ப நான் சொல்லும் போது எத்தனை பேருக்கு ஓடி இருக்கும்? ஒரு ஆட்டுக்குட்டி மடியில படுக்கிற மாதிரி இப்பமாவது ஓடும். ஒரு மேய்ப்பன் அவன் அப்படியே ஒரு யாருக்கு எப்படி மேய்ப்பன் வருதோ அவன் மடியில ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மகள மாதிரி படுத்து கிடக்கிற மாதிரி பாருங்க, யோசிச்சு பாருங்க. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரன் அவர் ஜீவனை கொடுக்காரு பாருங்க. இதுதான் பிரியமானவர்களே. அப்ப அவர் கொன்னதே யாருதான்? அவர் கொலைக்கு காரணமே யாருதான்? ஐஸ்வர்யவன் தான். அப்படித்தானே? என்ன கொண்டிருக்கிறான்? நம்மதான். இதை உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த பாவத்துல நம்ம எழுந்திருக்கிறோம் பாருங்க. பிரியமானவர்களே, தேவன் வைத்திருக்கிற மென்மையான பகுதியை பாருங்க. யோனாவும் திசை தாண்டி போறான். யோனாவும் திசை மாறி போறான். யோனா விழுந்து போயாச்சு. உண்மையை சொல்றேன், யோனா விழுந்து போயாச்சு. யோனாவுடைய தரிசன பாதை நினிவே. ஆனா அவர் எதை நோக்கி போறாரு? தர்சிசை நோக்கி போறாரு. யோபா பட்டணத்துக்கு போய் அங்க தர்சிசுக்கு போகிற கப்பலை கண்டு அதுக்கு கூலி கொடுத்து அதுல பயணிக்கிறாரு. இது விழுந்து போன யோனாவா இல்லையா? விழுந்து போயாச்சு. சுய வழிக்கு இடம் கொடுத்தாச்சு, சுயசத்துக்கு இடம் கொடுத்தாச்சு, மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாச்சு, உலகத்துக்கு இடம் கொடுத்தாச்சு. ஒட்டு மொத்தமா கீழ்ப்படியாமை, தேவனை விட்டு விலகின இருதயம். பைபிள்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 3:12 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம். அது பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவானது. பாருங்க, யோனா விலகி போயாச்சு. இப்ப யோனாவை கரெக்டா திருத்தி அவனை பழைய நிலைமைக்கு கீழ்ப்பிடிக்குள்ள கொண்டு வரணும். தேவன் இதை கையில் எடுத்துக்கிட்டார். இப்படிதான் ஏதாவது மீனுக்கு எப்படி காமிப்பீங்க தெரியல, இப்படிதான் காமிக்கணும். மீன் எதை எடுத்துக்கிட்டார் கையில? எதை எடுத்துக்கிட்டார் கையில? மீனை தான் கொண்டு வந்தார். மீனுக்கு கட்டளையிட்டார். இது விழுங்கிச்சு பாருங்க. விழுங்கி வெளியே வந்தா ஆள் புதிய சிருஷ்டி, புது மனுஷன். நமக்கு தெரியும். விழுந்து போனவன எந்த சத்தியம் விழுங்க வேண்டியது இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சிலுவை பற்றிய உபதேசம் விழுங்கணும். நம்ம எழுந்து நின்றோம். விழுந்தவர்கள் எழுந்திருக்க வேண்டும். விழுந்தவர்கள் எது விழுங்கணும் தெரியுமா? எது விழுங்கணும்? பாடல் கிடையாது. பாடல் உற்சாகத்தை கொடுக்குங்க. நான் அதுக்காக நான் அற்பமா நினைக்கல. அப்படின்னா வீட்டுல பாட்டு பாடிட்டே இருக்க வேண்டியதானே? பாட்டுல தான் நிறைய பேர் வித்துவான்ல இருக்காங்களே. பாட்டு, இசை, ஆராதனை லீடர்ஸ் ஒரு பிரோஜனம் கிடையாது. கட்டி எழுப்பணும் அப்படின்னா நீங்க உற்சாகப்படுத்தலாம், தேவனை மையப்படுத்தலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா விழுந்து போன நிலைமை. இன்னும் பாருங்க, நல்லா ஆராதிக்காங்க, அங்கேயும் போய் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, வட்டிக்கு பணத்தை கொடுக்காங்க. பணாசை பொருளாசை உள்ள இருக்கு. நல்ல துணிகரமா பாஞ்சு நாடம் பக்கம் சினிமா பக்கம் நல்ல ஆடம்பரமா வாழ்ந்து பணாசை பொருளாசை வாழ்ந்துட்டு தேவனை மையப்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய அவலட்சணம் பாருங்க. அதுதான் சொல்றேன். இன்னும் அவங்களை பழைய நிலைமையில அவங்க என்ன செய்யல, எதுவுமே எடுத்து நிறுத்தல. நான் நல்லா பாட்டு பாடிட்டு நல்லா சண்டை போடுறாங்க. 2 டீமா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு பாட்டு பாடுறாங்க. மகிழ்வோ மகிழ்வோ தேனமாக மகிழும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எசப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு பிரோஜனம் கிடையாது. நீங்க விழுந்து போன நிலைமையில இருக்கிறியே. நீ ஏதோ எதையும் அறிக்கை செய்யற, என்னென்னமோ செய்யற, என்னென்னமோ காரியங்களை பண்ற, பாட்டு பாடுற, ஆராதிக்கிற, சோத்திரம் சொல்ற, என்னென்னமோ செய்தி கேட்கிற. உன்னை எதுவுமே பழைய நிலைமையிலிருந்து கொண்டு வரலையே. பைபிளை பார்க்கணும். விழுந்து போன ஆபிரகாமை கர்த்தர் திரும்பவும் நிலைநிறுத்துறதுக்கு சிலுவையை காண்பிக்கிறார். யாக்கோபின் சந்ததிக்கு சிலுவை, ஆபிரகாமுக்கு சிலுவை. இங்கே நம்ம கவனித்து வருகிறோம். யோனாவுக்கு சிலுவை. மீன் வயிறு எதை காண்பிக்கு? கிறிஸ்துவின் கல்லறை, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம். வேற எதையும் செய்ய முடியாதுங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. தண்டு வலிச்சு பார்த்தாங்க, கப்பல் இருக்க சரக்குகளை வெளியே தூக்கி போட்டு பார்த்தாங்க, வேகமா தண்டு வலிக்காங்க, எதுவுமே நடக்காது. சீட்டு போட்டாங்க. யோனாவை எடுத்து, யோனாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டு கடல்ல போட்டுருங்க, சமுத்திர தண்டு கும்பிடுத்துட்ட அழகா நடந்துட்டு. இப்ப மீன் வயிறு மீன் அவர் விழுங்கிச்சு பாருங்க. அதான் இயேசு சொன்னான், யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்திய 12:40 சொல்றாரு, யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இரவு பகல் 3 நாள், ஆமா இரவு பகல் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் 3 நாள் இரவு பகல் 3 நாள் பூமியின் இறுதியில் இருப்பார் என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்துக்கு அடையாளமாக இந்த மீன் வயிறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சக்தியை விழுங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், விழுந்தவங்க எந்திரிச்சிருவாங்க. அதுக்கடுத்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி நீ எழுந்து மகாநகரமாக்கி நினைவைக்குப்பதற்கு விரோதம் பேசுங்கன்னா உடனே போனாரா? எதிரே பண்ணாரா? உடனே போயிட்டார். இது என்ன? இது மாற்றம். விழுந்து போன மனுஷன் இப்ப பழைய நிலைமையில் இப்ப மறுபடியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துக்கு எப்படி வந்தான்?
மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்தான். இது எதை காண்பிக்கு? கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தோம். இந்த சிலுவை பற்றி உபதேசம் தான் மனிதர்களை காலமா எழுப்பி விட்டுருக்கு. அப்ப இப்ப என்ன மாத்துவாரா? இப்ப மாத்துவார் அப்படின்னா இந்த பைபிளை மாத்த வேண்டியதுதான். இது பொய்யா, இது உண்மையா? இதுதான் உண்மை. இதுவும் உண்மை கிடையாது, இதுவும் உண்மை கிடையாதீங்க. இது மட்டுமே உண்மை, இது மட்டுமே உண்மை. இந்த வசனங்கள் எங்க பார்த்தாலும் அதானே, எங்க பார்த்தாலும் அதானே. விழுந்து போன ஒனேசிமா இருக்கலாம், ஓடி போறான், திருடினவன், எங்கெங்கயோ போனவன், அவனையும் இந்த சிலுவை பற்றி உபதேசம் தான் மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்துல கட்டி எழுப்புகிறது. எலியாவை குறித்து போன வாரம் தியானித்தோம். எலியா நான் ஒரு மாத்திரம் மீதியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இவர் ஓட வைக்கிறதுக்கு தேவன் எங்க கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? என்ன செய்தார்? ஓரேப்புக்கு தான் கொண்டு வந்தார். ஓரேப்புக்கு கொண்டு வந்து மட்டும் இல்ல, 7000 பேர் மீதியாக இருக்காங்கன்னு சொல்லி, அதுதான் நம்ம அங்க ரோமர்ல படிச்சோம். ரோமர் 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையின்படி உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலினா, கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எலியாவை கட்டி எழுப்புவதற்கும், எலியாவை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறதுக்கும், அவனுடைய விழுகிய சீர்படுத்துகிறதற்கு தேவன் காரியத்தை எப்படி செய்தார் தெரியுமா? சிலுவை பற்றி உபதேசத்தை கொண்டு வந்தான். சூரிய செடிக்கு கீழே ஐயோ நான் சாகதான் வேண்டும் சொல்லி கோருறார். கோரின் போது தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொண்டு நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி நான் போதும் சொல்லி சுயசத்தத்துக்கு இடம் கொடுத்த இந்த எலியாவை சூரிய செடியின் கீழே இருந்து ஓரேபுக்கு கொண்டு வந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓரேப் முட்செடியின் அனுபவம். அது மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்கு என்று சொல்லி மார்க் 12:26 வாசிக்கிறோம். இது எல்லாமே ஞான அர்த்தமாய் காண்பிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை ஓரேபுக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. அப்பதான் அவனுக்கு தெரியுது நான் பயணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஐயோ நான் அதுல அமிழ்ந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஐயோ நான் சூரியச்செடியில் அழிந்து போறதுக்கு என்ன தேவன் தெரிந்து கொள்ளல, என்னை எடுத்து நிலைநிறுத்துவதற்காக தேவன் தெரிந்து கொண்டான். இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. நீங்க மீகா கூட சொல்லும்போது சொல்லுவாரு, மீகா 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சத்ரு பார்த்து சொல்வார், என் சத்ருவை நீ எனக்கு விரோதமா என்ன செய்யாத, சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளை உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு. அப்ப எப்படி நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேங்கிறது எப்படி சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்களா, 9ஆம் வசனத்தை. நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்து. இதுதான் அந்த எழுந்திருக்கிறதுக்கான காரியம். நான் உமக்கு ஒரு பாடலை பாடி அப்படி இல்லை, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அடுத்து வாசிங்க. அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். பாத்தீங்களா, அந்த கோபத்தை சுமக்கிறேன் அப்படிங்கறது உணர்வு வருது. நமக்கு தெரியும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஜீவனை உடையவனா இருக்கிறான். அவரிடத்தில் விசுவாசமா இராதவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் அப்படின்னு சொல்லி யோவான் 3வது அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய கோபம் அவன் மேல் என்ன செய்யும்? நிலைநிற்கும். அப்போ இந்த எந்த சத்தியத்துல சொல்ல வர, அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் அப்படிங்கிறது எதை சொல்ல வர? நான் குமாரனிடத்துல விசுவாசம் இல்லாம இருந்துட்டேன், என்னுடைய ஆதாமுடைய சாயல் நான் உணர்றேன். அதைத்தான் அவர் சொல்றார். மீகா எழுதுறார். மீகாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு பாருங்க. அதனாலதான் 8ஆம் வசனத்துக்கு வராம நீங்க 7ஆம் வசனத்துல இருந்தே பாருங்க. 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு சொல்லி வாசிங்க. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு அவர் தான் ரட்சிப்பு. இதை விளங்கி கொண்டதுனாலதான் சொல்ல முடிஞ்சது, நான் விழுந்தாலும் சொல்லுங்க எழுந்திருப்பேன். ஏன்னா இவர் தான் வெளிச்சம் அப்படிங்கறத அவர் அறிஞ்சிட்டார். சிலுவை பற்றி உபதேசம், அவர் தான் இன்னைக்கு ரட்சிப்பு யூதர்கள் வழியே வருகிறதுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப இந்த வெளிச்சம் கிடைச்சதுனாலதான் தைரியமா சொல்ல முடிஞ்சது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சும்மா சொல்ல முடியாது. அவருடைய அந்த வசனம் 7ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நானோ வெனில், மற்றவங்க எப்படியும் தெரியாது, பர்சனலா சொல்றார். நானோ வெனில், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். அப்படிதான் அடுத்து சத்துருட்ட பேச முடியுது. முதல்ல தேவன் என்னை கேட்டருள்வார், ரட்சிப்பின் தேவன், அவருக்கு நான் காத்திருப்பேன். அது தொடர்ந்து சொல்ற, சத்துரு எனக்கு விரோதமாய் சந்தோஷப்பட நான் விழுந்தாலும் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். இந்த ஒரு நிச்சயத்தை நம்ம இதத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால நான் விழுந்து போகாதபடிக்கு, அதான் பைபிள் சொல்லுது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணா. பைபிள் இருக்கு, எபிரேயர் 10:37 சொல்ற, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாகிறாது. நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அடுத்து விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களையும் நிச்சயமா. அப்ப விசுவாச பட்டியல் எல்லாம் காமிச்சு கொடுக்க எதுக்கு? நீங்க நானும் பின்வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் காமிக்கப்பட்டிருக்காங்க. விசுவாசத்தினாலே அபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே யோசேப்பு, எல்லாம் பாருங்க விசுவாசத்தினாலே 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 ஏதெல்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. நீங்க நான் பின்வாங்கி போய் விடக்கூடாது. அதுதான் அந்த உதாரணம். அதனாலதான் பழைய பிரச்சனை எல்லாத்தையும் வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டுகொண்டாங்க? சத்தமா சொல்லுங்க. எதை பற்றி விசுவாசத்துக்கு வந்தாங்க? அவ்வளவுதான், செல்வி பற்றிய உபதேசம். நேரம் போதாது. அதனாலதான் இன்னும் நம்ம ஆதியாமத்திலிருந்து போனோம்னா போய்கிட்டே இருக்கும். இந்த லைன் பிடிச்சு போய்கிட்டே இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் விழுந்து போன மனிதனை எடுத்து நிறுத்துவதற்கு தம்முடைய குமாரனை பற்றிய சத்தியத்தை தான் முதன்மைப்படுத்தி இருக்கிறார். இது வெளியில பார்த்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் ஒரு சைடாவே பிடிக்கப்பட்டாங்கய்யா. அப்படிதான் அதெல்லாம் சொன்னாங்க. ஒரே இதுக்கு எடுத்தாலும் சிலுவை நிறைய இருக்குல்ல. பிதாவின் சித்தத்தை பத்தி இருக்கு, தாழ்மையை பத்தி இருக்கு, பரிசுத்தை பத்தி இருக்கு, கீழ்ப்படிதலை பத்தி இருக்கு, கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களை அனுபவிக்கிறத பத்தி இருக்கு. ஐயோ பாவம், எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. ஃபேன் இதுக்குள்ளதான் இருக்கு, ஸ்கிரீன் இதுக்குள்ளதான் இருக்கு. இவங்களுக்கு இப்படிதான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சேர் இங்க இதுக்குள்ளதான் இருக்கு, தார்ப்பா இதுக்குள்ளதான் இருக்கு, மைக் இதுக்குள்ளதான் இருக்கு, கபோர்டு, பாத்ரூம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த பேனர், இந்த கிளாக்கு, இந்த இது கபோர்டு, பாட்டு புக்கு. இவங்க பாட்டு புக்கு எடுத்து பேச முடியும், பாட்டு புக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆம்பிளிஃபையரை பத்தி பேசிருக்காங்க. ஆம்பிளிஃபையர்லாம் எப்படி சத்தம் வரும் அப்படின்னு. ஐயோ பாவம், எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் இருக்கு. சிறிய பற்றிய உபதேசத்துக்குள்ளதான் இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா தெரியும் இவங்க ஒரே சைடா இருக்காங்க, எல்லாம் ஒரே கேட்டகரிப்பா. இவங்க இதை தவிர வேற தெரியவே தெரியாது. எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. தானியலின் காரியம் ஜெயமா முடிந்தது எவ்வளவு இருக்கு. சிங்க கவிகள்ல போனது எவ்வளவு சத்தியம் இருக்கு. நீங்க இதை போட்டுக்கிட்டு ஒரே இதுல அடைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஐயோ பாவம், எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த பைப்பு, தார்பாய், கொட்டு எல்லாம், கல்லு, சாக்கு எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. பெரியமனூர்ல செல்வி பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கு. அந்த விழுந்து போன கலத்தை சபை எடுப்பிக்கிறதுக்கு அவர் எதை பத்தி பேசுறது தெரியுமா? கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் கலத்தை சபைக்கு எச்சரிக்கிறார், எடுத்து காண்பிக்கிறார். எழும்புங்க, கத்திற்குள் எழும்பி பிரகாசி. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தை அதில் ஆசை இச்சைகள் சிலுவையில் இருந்திருக்காங்க. இன்னும் நீ அவன் மாம்சத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க. உன் மாம்சம் சிலுவையில் அடிக்கப்படலையே. இன்னும் விருத்த சேதனம் கடத்திய சபையை இன்னும் மாம்சத்தை விருத்த சேதனம் செய்யுங்கிற ஒரு கள்ள போதனைக்கு இடம் கொடுக்கிறாயே. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை அதில் ஆசை இச்சைகள் சிலுவையில் இருந்திருக்காங்கிற சத்தியம் உனக்கு வேணுமே. உன்னுடைய மாம்சம் எழுப்பிக்கிட்டு நீ பின்மாற்றத்துக்குள்ளே கிடக்கிறியே. நீ பின்மாற்றத்திலே கிடக்கிறதுக்கு ஒரு மாம்சத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கிறியே. உன் மாம்சத்தை எழுப்பு பண்ணிக்கொண்டே நீ பின்மாற்றத்தில் கிடக்கிறியே. இந்த மாம்சத்தை சிலுவையில பார். நீ எழுந்திரலாம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். ஜோமனோமா நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு நாம் துரிதமாய் ஆயத்தப்படுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விளையாட பெற்று தந்ததற்காக ஸ்தோத்திரம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. உண்மையாவே விழுந்து போனவர்களை நீ தூக்கி விடுகிற தேவன். சங்கீதம் 145 சங்கீதம் 14 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமாண்டவரே, விழுந்து போன எங்களை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய செய்தியை இவ்வளவாய் நீர் மேன்மைப்படுத்தி எங்களுக்கு அறியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பந்தியிலே நாங்கள் சேர்ந்து தொடர்ந்து மொக்க சாட்சியுள்ள பிள்ளைகளை ஜீவனம் பண்ண கிருபைதாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய பந்திக்கு கூடி வருவோம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அப்படி நான் முடிச்சிருவோம். நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் கேட்ட செய்தியின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து
கேட்க தேவனுடைய வார்த்தையின்படி அந்த சொல்லுவான் ஒரு எவ்வளவா நேசித்திருக்கிறேன் இளையகுமாரனுடைய காரியத்திலும் பார்க்கிறேன். விழுந்து போன இந்த மனிதன் பாவ உணர்வோடு மரித்தான், பிழைத்தான். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அவனையும் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே விழுந்து போன மனிதர்களை நீ எவ்விதமாக எடுப்பிக்கிறேன் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, பெண்மாற்றத்திலிருந்து தப்புவிக்கப்படும் சபை என்கிற அந்த தலைப்பில் இந்த ஜீவன வார்த்தைகளை கொள்ளைகளோடு நீ பேசியிருக்கிறீர். விழுந்து போன தாவீது எந்தெந்த சமயத்தில் விழுந்து போனாலும் அவங்களை தூக்கி நிறுத்துவதற்கு நீ காண்பிக்கிற சத்தியங்கள் எல்லாம் குமாரனை பற்றிய சத்தியங்கள், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை பற்றிய சத்தியங்கள் என்று எங்களோடு நீ பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் விழாமல் இருப்பதற்கும் விழுந்து போனவர்களால் ஒருவேளை காணப்படுகிறோம் என்றால் மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவதற்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய இந்த செய்தி எவ்வளவு மேன்மை உள்ளதால் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிலை கொண்டிருந்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தருக்கு இறக்கம் மறக்கிறோம். இப்பொழுதும் உடைய பந்திக்காய் நாங்கள் ஜீவிக்கிறோம். உடைய விளையாடப்பட்ட சரித்துக்கு அடையாளமாக அப்பத்திலும், உடைய விளையாடப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரத்திலும் மானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அப்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எப்படி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெட்டி சீசனுக்கு கொடுத்து இதை வாங்கிட்டு செய்வது இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகூர்ந்து இதை செய்வது சொல்லி ஆண்டவரே நீ பகிர்ந்து கொடுத்தது போல அநேகராகி நாங்கள் ஒரே சலிக்கக்கூடியவர்கள் என்பதை விளங்கச்சி முகாந்தரமாய் இந்த ஒரே அப்பத்திலே நாங்கள் பங்கு பெறுவதற்கான பாக்கியத்தை தந்ததற்காக சொல்கிறோம். தேவரே, கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டவர்களை, சிலுவை பற்றி உபதேசத்தை பற்றி கொண்டவர்களை காணப்பட கற்றுக்கிருவதாங்க. அப்பனே, நகோமி குடும்பத்தை எல்லாம் கிட்டத்தட்ட மரித்து போய் கொஞ்சம் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்களும் கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக உண்மையாவே இந்த செய்தியை நீ கொண்டு வந்தீரே. கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அறினார் என்று காண்பித்தது போல தேவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரமாகிய இந்த ஆகாரத்திற்காக சொல்கிறோம். தேவரே, நாங்களும் உம்மை புசித்து உம்மை பானம் பண்ணி உமக்குள் பிழைத்திருக்கிறோம் என்கிற இந்த விசுவாசம் தான் எங்களை மோவாபிலிருந்து வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. மோவாபுக்கு விடை கொடுக்கும் ஆண்டவரே. தேவரே, ஆசீர்வதித்துதான் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சரீரத்திலே பங்கு பெறுவோம். உங்களுக்கு வரும்போது ஒரு சிறிய அளவு எடுத்து ஜெபத்தோடு கூட புசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காகவும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத்திரத்திற்காக அந்தபடியே பாத்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் மேலே பாடம் பண்ணி இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிறோம். உடைய புதிய உடன்படிக்கை ரத்தமாய் கருத்தத்தமுடைய சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையின் மூலமாக நம்ம அவருடைய சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாக ஆட்சி முடியலாம். அப்பா, நீங்களை விதமாய் உடைய சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாய் மாற்றி இம்மாற்றத்திலும் அப்பா தேவனச்சோர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் உடைய காணியாட்சிக்குள்ள உடைய சரீரத்தில் இணைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக் கொண்டதற்கு அடையாளமாக ராட்சசத்தை உடைய ரத்தமாக நாங்கள் பானம் பண்ணுகிறோம். அப்பா, உடைய கிருபை உங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் அந்த பின்மாற்றத்துக்கு விழுந்து விடாதபடி, விசுவாசத்திற்கு விலகி விடாதபடிக்கு பின்வாங்கி போகாமல் உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரியர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இப்பொழுதும் நாங்கள் எங்களை நிதானித்து அறிகிறோம்.
உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை தகுதிப்படுத்தி கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த இடத்துல கூட பார்த்துட்டு வாங்கணும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றியோடு நோக்கியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். விழுந்து போன சபையை உயிர்ப்பிக்க ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மரணமே ஆண்டவரே இறுதி. ஆண்டவரே, அவ்விதமாக விழுந்து போன மனிதன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட ஆண்டவரே சிலுவையே ஆண்டவரே சிலுவையின் உபதேசமே இறுதியானவை. ஆண்டவரே, இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையில புதுப்பித்து நல்ல ஆண்டவர் கர்த்தருடைய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அருட்சி முடியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உம்மை நினைவுகூர் வண்ணமாக இந்த ரத்தத்தை புசித்து பானத்தை சரீரத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்ன கர்த்தாவை உம்மை நினைவுகூர் வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை புசித்து உம்முடைய ஜீவனை ஆண்டவரை ரத்தத்தை புசித்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னாலும் உலகத்தில் சொல்லுகின்றோம். உலகத்தில் சொல்லும் பொழுது உம்முடைய ரத்தமும் ஆண்டவரே உம்முடைய மாம்சமும் எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் எப்போதும் இருப்பதாக. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரை மறவாதே. ஆமென். நீங்கள் போன் போட்டிருக்கீங்க, பார்க்கல, சைலண்டாக இருக்கீங்க. பிடிச்சிருக்கீங்களா? போட்டீங்க. சுந்தர்சிங் பையன் இதை எடுக்கிறேன். இது ஓடிட்டே இருக்க.